தமிழகத்திற்கான 1,54,000 டன் உரங்களை விரைந்து வழங்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பீகாரில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி பீகார் அதிகார் யாத்ரா என்ற பெயரில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் புதிய பேரணியை துவக்கியுள்ளார். பீகாருக்கு வரும் பிரதமர் மோடியும் காங்கிரஸ் எம்பி ராகுலும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி வசைபாடுகின்றனர். ஆனால் இங்குள்ள மக்கள் நலனுக்கான திட்டம் குறித்து சிந்திப்பதில்லை. பீகார் மக்கள் நலனில் இருவருக்கும் அக்கறை இல்லை என ஜனஸ்வராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறினார். திருப்பதியில் வரும் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 9 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. பிரம்மோற்சவத்தின் போது ஏற்படும் கூட்ட நெரிசலை செயற்கைக்கோள் மூலம் கண்காணிக்கவும் கூட்ட மேலாண்மை செய்யும் வசதிகளை வழங்க இஸ்ரோ சம்மதம் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 62 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். சமூக நீதி பேசும் திமுக அரசு செவிலியர்களின் உழைப்பை சுரண்டுவதற்காக வெட்கி தலைகுனிய வேண்டும். இனியாவது தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவருக்கும் சம ஊதியம் வழங்க அரசு முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். கட்சிப் பணிகளை செய்ய முடியாத நிர்வாகிகள் திமுகவை விட்டு ஒதுங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பணிகள் செய்யாத நிர்வாகிகளுக்கு பதில் புதியவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.